ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 4 லெட்ஜர். இதில் illustration 1 வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாஸ் தி ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் அண்ட் போஸ்ட் தெம் இன் த லெட்ஜர் அக்கௌண்ட். ஜூன் 2017 அந்த மந்தோட டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜூனில் வந்து பாசு ஸ்டார்டட் த பிஸ்னஸ் வித் கேஷ் 50,000. இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து ப்ரீவியஸ் லெசன்லேயே நம்ம பார்த்துட்டோம். நான் இப்போ டக்குன்னு ஜேர்னல் என்ட்ரி சொல்லிவிட்டு லெட்ஜர் எப்படி போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பாசுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 50,000. தென் பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் பை பேயிங் கேஷ் 6,000 அப்படின்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா 6,000 டு கேஷ் அக்கௌண்ட் 6,000. தென் பர்ச்சேஸ்டு மெஷினரி ஆன் கிரெடிட் ஃப்ரம் ஹரிஷ் 10,000. அப்போ மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா 10,000 டு ஹரிஷ் அக்கௌண்ட் 10,000. Then June 10th அப்போ bought goods for cash 4,000. இப்போ purchases account debtor 4,000 to cash account 4,000. Then June 18 paid insurance premium 10,000. இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ங்கிறது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். அந்த எக்ஸ்பென்சஸை நம்ம நாமினல் அக்கௌண்ட்டில் போடுவோம். நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன அப்படின்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்போ எக்ஸ்பென்சஸை நம்ம டெபிட் பண்ணணும். அப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட், அதாவது டெட்டார் 100 rupees to cash அக்கௌண்ட் 100 rupees. ஓகே, இவ்வளோ தான் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ். இதை எப்படி வந்து நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போது எத்தனை லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் என்ட்ரி என்ன? கேஷ் அக்கௌண்ட்டு. ஃபஸ்ட் எடுத்தோன்னையும் கேஷ் அக்கௌண்ட் இருக்கா? அப்போது எந்தெந்த என்ட்ரியிலெல்லாம் கேஷ் இருக்கோ அந்த அந்த ஜேர்னல் என்ட்ரியில் இருக்கிற கேஷ் எல்லாமே இந்த கேஷ் அக்கௌண்ட்டில் வரும். கேஷ் அக்கௌண்ட் ஒன்று வந்து காமனாக ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு இது வந்து கேஷ் அக்கௌண்ட்டா? இப்போ கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடும். இது ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட். தென் பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இது வந்து செகண்ட் அக்கௌண்ட். தென் வேறு என்ன இருக்குது? செகண்ட் என்ட்ரியில் வந்து ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் இருக்குது. இது வந்து தேர்டு லெட்ஜர் அக்கௌண்ட்டா? அதுக்கப்புறம் செகண்ட் ஜேர்னல் என்ட்ரியில் ஃபர்னிச்சர் டு கேஷ், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். கேஷுக்கு வந்து ஆல்ரெடி வந்து கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். தென் ஃபோர்த் ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள், மெஷினரி அக்கௌண்ட்டு டு ஹரிஷ் அக்கௌண்ட். அப்போ மெஷினரி அக்கௌண்ட் தனியாக ஒன்று ஓப்பன் பண்ணும், ஹரிஷ் அக்கௌண்ட் ஒன்று தனியாக ஓப்பன் பண்ணும். தென் ஃபோர்த் என்ட்ரியில் வந்து பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட். அப்போ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும், கேஷ் அக்கௌண்ட் ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. தென் ஃபிஃப்த் என்ட்ரியில் வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும், கேஷ் அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போது ஜேர்னல் என்ட்ரி நீங்கள் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா லெட்ஜர் போஸ்டிங் வந்து ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இப்போது கேஷ் அக்கௌண்ட் தான். ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு நீ லெட்ஜர் அக்கௌண்ட் நேம் எழுதிட்ட அப்படின்னா அந்த கேஷ் அப்படிங்கிற வேர்டு அந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்குள்ளே எங்கேயுமே வரக்கூடாது. அதாவது டெபிட் சைட்லேயும் எங்கேயுமே கேஷுன்னு வரக்கூடாது, அந்த வேர்டே வரக்கூடாது. கிரெடிட் சைட்லேயும் எங்கேயுமே கேஷ் அப்படிங்கிற வேர்டே வரக்கூடாது. ஏன் அப்படின்னா நீ கேஷ் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்சைட் த லெட்ஜர் அக்கௌண்ட், இன்சைட் த கேஷ் லெட்ஜர் அக்கௌண்ட் அந்த கேஷ் அப்படிங்கிற வேர்டே வரக்கூடாது. ஓகேவா? ஈஸி. ஜேர்னல் என்ட்ரி வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா லெட்ஜர் போஸ்டிங் வந்து ரொம்ப ஈஸி. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபஸ்ட் என்ட்ரிக்கு போகலாம். எங்கெங்கெல்லாம் கேஷ் இருக்கோ அந்தந்த என்ட்ரிக்கான லெட்ஜர் வந்து அந்த ஜேர்னலுக்கான லெட்ஜர் வந்து இப்போ நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் என்ட்ரியில் கேஷ் அப்படிங்கிறது இருக்கா? ஃபஸ்ட் என்ட்ரியில் கேஷ் வந்து எங்கே இருக்குது? டெபிட் சைடில் இருக்குது. ஓகேவா? இப்போ டெபிட் சைடில் இருக்கா? அப்போ கேஷ் அக்கௌண்ட்டில் நம்ம டெபிட் சைடில் வந்துடணும். டெபிட் சைடில் என்ன எழுதணும்? ஜூன் 1, 2017 அப்படிங்கிறத டேட் எழுதிடணும். June 1, 2017 டேட் எழுதிடணும். தென் இங்கே வந்து பர்டிகுலர்ஸ் காலமில் என்ன எழுதணும் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, அதாவது கிரெடிட்டில் என்ன இருக்குது? பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கா? அதை தான் வந்து இங்கே உள்ள எழுதணும். அதை எப்படி எழுதுவேன்? அங்கே ஃபஸ்ட்டே நம்ம படிச்சிருக்கோம், டெபிட் சைடில் எழுதணும் அப்படின்னா 2 வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு படித்தோமா? அப்போது 2 போட்டு பாசூஸ் கேபிட்டல். அப்போ கேஷ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ எழுதணும்? 50,000. போஸ்ட் பண்ணியாச்சா? ஃபஸ்ட்டு என்ட்ரிக்கு போஸ்ட் பண்ணியாச்சு. தென் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோமா? அப்போ கேஷ் வர என்ட்ரிஸ் எல்லாம் எப்படி போஸ்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் என்ட்ரி போஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ புரியாதவங்க இப்போ செகண்ட் என்ட்ரி சொல்கிறப்ப புரிஞ்சுக்கோங்க.
தென் இப்போ செகண்ட் என்ட்ரியில் கேஷ் வந்திருக்கா? செகண்ட் என்ட்ரியில் எங்கே கேஷ் வந்திருக்கு? கிரெடிட் சைடில் வந்திருக்கு. பாருங்கள், கிரெடிட் சைடில் கேஷ் வந்திருக்கு. அப்போ நம்ம இப்போ கேஷ் அக்கௌண்ட், அதாவது கேஷ் லெட்ஜர் அக்கௌண்ட்டில் நம்ம எந்த சைடு வரணும்? கிரெடிட் சைடில் வரணும். கிரெடிட் சைடில் இங்கே வந்துட்டோமா? கிரெடிட் சைடில் இப்போது இங்கே என்ன, அது எந்த டேட்டில் வந்திருக்கு? June 4 அப்போ வந்திருக்கு. இப்போ June 4 அப்படின்னு போட்டாச்சு. ஓகேவா? June 4ல் நம்ம கிரெடிட் சைடில் வந்துட்டோம். கிரெடிட் சைடில் வந்தால் பை வச்சு ஓப்பன் பண்ணணுமா? அப்போ பை எழுதியாச்சு. இப்போ கேஷ்னு இங்கே எழுதுவோமா? கேஷ் லெட்ஜர் அக்கௌண்ட்டில் கேஷ்னு உள்ள எழுதலாமா? எழுதக்கூடாது. அப்போது என்ன எழுதணும்? கேஷ் கொடுத்து நம்ம என்ன வாங்கினோம்? ஃபர்னிச்சர் தானே வாங்கினோம். அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். அப்போ இங்கே ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி 6000 நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ட்ரி பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து என்ன? இது வந்து நான் இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் வேல சொல்லித்தரேன். இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணும். பட் சிம்பிளாக சொல்லணுன்னா இப்படி தான் வந்து லெட்ஜர் போஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ தேர்ட் என்ட்ரியில் கேஷ் அப்படிங்கிறது எங்காவது இருக்கா? கேஷ் அப்படிங்கிற வேர்டு இருக்கா? இல்லை. அப்போ வந்து கேஷ் அக்கௌண்ட்டுக்குள்ளே இந்த என்ட்ரி வராது. தென் நெக்ஸ்ட் என்ட்ரியில் பாருங்கள், பர்ச்சேசஸ் டு கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. அப்போ கேஷ் வந்திருக்கு. கேஷ் எந்த சைடு வந்திருக்கு? கிரெடிட்டில் வந்திருக்கு. அப்போது கேஷ் லெட்ஜர் அக்கௌண்ட்டில் நம்ம கிரெடிட் சைடு வந்துடணும். அந்த டேட் என்ன? 10th ஜூன் போட்டாச்சு. கேஷ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் சைடில் வந்திருக்கு. நம்ம பை வச்சு ஓப்பன் பண்ணணும். பை போட்டாச்சு. கேஷ்னு எழுதக்கூடாது. அப்போது என்ன என்ட்ரி எழுதணும்? பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எழுதணும் நீங்கள். ஓகேவா? எவ்வளோ? 4000. ஓகேவா? தென் இப்போ இந்த என்ட்ரி முடிஞ்சா? தென் அடுத்து என்ன இருக்குது? இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். இங்கேயும் கேஷ் கிரெடிட் சைடில் வந்திருக்கு. அப்போ கேஷோட லெட்ஜர் அக்கௌண்ட்டில் நம்ம கிரெடிட் சைடில் வந்து போஸ்ட் பண்ணணும். 18th ஜூனு பை கேஷ்ன்னு போடக்கூடாது. அதனால நம்ம இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் 100 அப்படின்னு போஸ்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்து கேஷ் அக்கௌண்ட்டோட போஸ்டிங். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்? பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு சொன்னேன். அப்போ பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. கண்ணா இங்கே பாருங்கள், டேட்டு, பர்டிகுலர்ஸு, ஜேஎஃப், அதுக்கப்புறம் அமௌண்ட்டு. இது டெபிட் சைடில் ஒன்று, கிரெடிட் சைடில் ஒன்று, ரெண்டுமே கரெக்டாக லெட்ஜர் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட்டெல்லாம் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே அதுக்குள்ளே இருக்கிற போஸ்டிங்ஸையும் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஃபுல் மார்க் அப்போ தான் போடுவாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து எந்த லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடிச்சாச்சு. தென் பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கங்கெல்லாம் வந்து இப்போ ஒன்றா லைனாக லெட்ஜர் போஸ்டிங் பண்ணணும். ஓகேவா? இப்போது பாசூஸ் கேபிட்டல் வந்து இங்கே ஒரே இடத்துல மட்டும்தான் வருது. ஜேர்னல் என்ட்ரி எல்லாமே நம்ம பார்க்கணும். ஓகேவா? அந்த ஜேர்னல் என்ட்ரியில் எங்கெங்கெல்லாம் பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வருதோ அதுக்கெல்லாம் வந்து இப்போது இங்கே போகணும். பட் பாசூஸ் கேபிட்டல் ஒரே ஒரு இடத்துல தான் வருது, இங்கே மட்டும்தான். அப்போ பாசூஸ் கேபிட்டல் வந்து இப்போ எந்த சைடில் வந்திருக்கு? இங்கே ஜேர்னல் என்ட்ரியில் கிரெடிட் சைடில் வந்திருக்கு. அப்போது லெட்ஜர்லேயும் நம்ம வந்து கிரெடிட் சைடில் தான் வந்து என்ட்ரி போடணும். கிரெடிட் சைடில் என்ட்ரி போட்டோம்னா பை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். பட் பாசூஸ் கேபிட்டல்னு எழுதக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது? கேஷ் அக்கௌண்ட் இருக்கா? அப்போ கேஷ் பை கேஷ்ன்னு போட்டு 50,000 எழுதணும். ஓகேவா? தென் அடுத்தது வந்து என்ன அக்கௌண்ட்டு? நம்ம வந்து ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. தென் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டா? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் என்ன போடுவீங்க? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை டு கேஷ் அக்கௌண்ட்டு தேர்ட் என்ட்ரி. இப்போது ஃபர்னிச்சர் வந்து டெபிட் சைடில் இருக்குது. அப்போ ஃபர்னிச்சர் லெட்ஜர் அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் சைடில் தான் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டேட் எழுதிடணும். அதுக்கப்புறம் வந்து பர்டிகுலர்ஸில் டு கேஷ் அக்கௌண்ட்டு. ஏன் அப்படின்னா டெபிட் சைடில் வர்றதுனால டு ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்னிச்சர்னு எழுதக்கூடாது, டு கேஷ் அக்கௌண்ட்னு எழுதணும். எவ்வளோ அமௌண்ட்டு? 6000 எழுதியாச்சு. ஓகேவா? தென் வேறு என்ன அக்கௌண்ட்டு? மெஷினரி அக்கௌண்ட்டை டு ஹரிஷ் அக்கௌண்ட்டா? மெஷினரியும் எங்கே வந்திருக்கு? டெபிட் சைடில் வந்திருக்கு. மெஷினரியும் வந்து நம்மளுக்கு டெபிட் சைடில் வந்திருக்கு. அப்போ மெஷினரி அக்கௌண்ட், அதாவது மெஷினரி லெட்ஜர் அக்கௌண்ட்டில் நம்ம டெபிட் சைடில் தான் போஸ்ட் பண்ணுவோம். 7th ஜூன் அது. அதுக்கப்புறம் என்ன மெஷினரின்னு மென்ஷன் பண்ணக்கூடாது. டு ஹரிஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது எழுதணும். தென் ஹரிஷ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஹரிஷ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணையில் மெஷினரி அக்கௌண்ட்டை டு ஹரிஷ் அக்கௌண்ட்டா?
இப்போ ஹரிஷ் வந்து கிரெடிட் சைடில் வந்திருக்கு. அப்போ ஹரிஷ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் தான் நம்ம போஸ்டிங் பண்ண போகிறோம். அது என்ன டேட்டு? 7th ஜூனு. பை ஹரிஷ்னு போடக்கூடாது, பை மெஷினரி அக்கௌண்ட்டை போட்டு 10,000 மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? தென் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் வந்து எந்த சைடு வந்திருக்கு? டெபிட் சைடு வந்திருக்கு. அப்போ பர்ச்சேசஸ் லெட்ஜரில் இப்போ எங்கே என்ட்ரு பண்ணணுன்னா டெபிட் சைடில் பண்ணணும். என்ன டேட்டு? 10th ஜூனு. பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் வந்திருக்கனால 2ல் ஆரம்பிக்கணும். டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு 4,000. ஓகேவா? போட்டாச்சா? தென் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டு டு கேஷ் அக்கௌண்ட்டா? இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் ஒன்று லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து டெபிட் சைடில் வந்திருக்கு. ஸோ டெபிட் சைடில் தான் இங்கே போஸ்ட் பண்ணணும். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டோட இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எப்போ பே பண்ணியிருக்கோம்? 18th ஜூன். அதை மென்ஷன் பண்ணியாச்சு. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டுக்குள்ளே நம்ம இன்சூரன்ஸ் ப்ரீமியம்னே மென்ஷன் பண்ணக்கூடாது. அப்போ டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். அது எவ்வளோ ருபீஸு? 100 rupees. ஓகேவா? இவ்வளோதான். லெட்ஜர் போஸ்டிங் வந்து ரொம்ப சிம்பிள். எப்போது? ஜேர்னல் என்ட்ரிஸ் கரெக்டாக பாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா. ஓகேவா? இப்போது இங்கே கொடுத்துருக்குற எல்லாத்துக்குமே இப்போ வந்து லெட்ஜர் போஸ்டிங் நம்ம பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து illustration 1 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து illustration 1 மறுபடியும் வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுங்கள். நீங்களாக லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து போட்டு பாருங்கள். அப்போ இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்டிங் ஆஃப் ஓப்பனிங் ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். லைன் பை லைனாக நெக்ஸ்ட் illustrations வந்து பார்க்கலாம்.